கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிறுமலர் குழந்தை தெரசாவினுடைய விழாவினை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்தவர். இவர்களது பெற்றோர் சிறுவயதிலேயே திறவு நிலை அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் கடவுளது விருப்பமோ வேறாக இருந்தது. இவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆண்டவனுக்கு பணிபுரிய வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார். எனவே தெரசா 9வது மகள். தன்னுடைய 9 வயதிலேயே தனது மூத்த சகோதரிகளைப் போல கார்மேல் மடத்தில் சேர வேண்டும் என்று 9 வயசிலேயே இவளுக்கு ஆர்வம், குறிக்கோள். 5 பிள்ளைகளை, 9 பிள்ளையில் 5 பிள்ளைகளை ஆண்டவனின் ஊழியத்திற்காக அனுப்பி வைத்தார்கள் அந்த குடும்பத்தார், அந்த எளிய கிறிஸ்துவ குடும்பம். ஒன்பதாவது மகளாகிய இவள் 9 வயசிலேயே நான் கார்மேல் மடத்தில், சாதாரண மடம் இல்லை, கார்மேல் மடத்தில் போய் சேரணும்னு சொல்லி ஆசை. வயசு 15 ஆச்சு. நான் கார்மேல் மடத்துக்கு போனோம், கார்மேல் மடத்துக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. உனக்கு இன்னும் வயசாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆயர் இசைவு கொடுக்க மறுத்து விட்டார். விட்டப்பாடு இல்லை, அங்கே அப்பாவை கூப்பிட்டுட்டு பாப்பாவனரை பார்க்கறதுக்கு போகுது. எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கணும் பாருங்கள். பாப்பானவரை போய் பார்த்து, கிரகோரியரை போய் பார்த்து, 3ஆம் கிரகோரிய தனது ஆசையை வெளிப்படுத்தி, சரிம்மா நீ போகலாம், 15 வயசு முடியட்டும் அப்படின்னு சொல்லி 15 வயது முடித்த பிற்பாடு கார்மேல் மகளை சேர்வதற்கு பாப்பானவர் இசைவு தெரிவித்தார். 15 வயசு எப்படா முடியும்? அந்த போர்டிங் பிள்ளைகள்லாம் போர்டிங்கில் இருந்தாங்கன்னா ஒரு நாளும் என்ன பண்ணுவாங்க, குறைச்சிக்கிட்டே வருவாங்க, அடிச்சுக்கிட்டே வருவாங்க கேலண்டரில். இன்னும் 10 நாள் இருக்குது, இன்னும் 9 நாள் இருக்குது, இன்னும் 8 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்ட உடனே எல்லாம் ரெடியாக வச்சிடும், விட்ட உடனே தூக்கிட்டு ஓடும் பாரு. அது போல் 15 வயசு முடிஞ்ச உடனே கார்மேல் மடத்திற்கு ஆர்வத்தோடு ஓடினார்கள். முதல் நாளிலிருந்தே ஆண்டவனது அருள் வாழ்வில் வளர்ச்சியிலே எழுச்சியிலே வாழ்வதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். இந்த தெரசா விண்ணகம் செல்வதற்கு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. விண்ணகம் போகிறதுக்கு குறுக்கு வழி என்னன்னு அவங்க சொல்கிறாங்க. குழந்தை உள்ளம், ஆழ்ந்த தாட்சி, சாதாரண தாட்சி இல்லை, ஆழ்ந்த தாட்சி, இறை அன்பு, இறை நம்பிக்கை, இந்த நாளும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மோட்சம் போயிடுவீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த கார்மேல் மடத்தில் 9 ஆண்டுகள் பணி செய்தார்கள், ஆண்டவனின் பணியை செய்தார்கள். அந்த 9 ஆண்டுகளும் அவர்கள் அனுபவித்த துன்ப சிலுவைகளை பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் மன உறுதியோடும் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கான்வெண்ட் வாழ்க்கையாக இருந்தாலும் சும்மா சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுத்துனா போதும், புலம்பி தீர்த்துருவோம். ஆனால் அந்த அம்மா அதை செய்யலை. ஏற்றுக்கொண்டார்கள், மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவன் இது எனக்கு கொடுக்குறாரே, எதுக்கு கொடுக்குறாருங்கிறதையும் சொல்கிறாங்க பாருங்க.
பாவிகள் மனம் மாறுவதற்காக இவற்றை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவன் எனக்கு கொடுக்கிறார் இந்த துன்ப சிலுவைகளை, துன்பங்களை, வேதனைகளை, சோதனைகளை. அவங்களுக்கு அந்த சின்ன வயசிலே எலும்புருக்கி நோய், அதையும் அவர்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதையாக அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேரோ பலவிதமான தீய நாட்டங்களுக்கு அடிமையாகி கிடப்பார்கள். அது போதையாக இருந்தாலும் சரி, அது வேறு போதை வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, மற்றவற்றுக்கு அடிமையாகி கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்காக தபத்தோடு ஜபத்தோடு கூடிய அந்த ஆன்மாவுக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மனம் மாறுவார்கள். ஏன் அப்படின்னா, இந்த அம்மா கான்வெண்ட்டில் இருந்துக்கிட்டு அவங்க வாழுகின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒருத்தவன் ஒரு குடும்பத்தில் 3 பேரை கொலை செஞ்சிட்டான். அவனுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது. ஆனால் அவன் கடவுள் நம்பிக்கை இழந்து கடவுளை வசை மாறி பொழிந்தான். இவற்றை அந்த அம்மா கான்வெண்ட்டில் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆன்மா நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக கடுந்தபத்தோடு கூடிய ஜபத்தை அவர்கள் ஈரெடுத்தார்கள் ஆண்டவனை நோக்கி. அதனுடைய விளைவு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவன் மரண தண்டனைக்கு மேடைக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது ஒரு கப்புச்சின் ஃபாதர் வந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் அந்த நொடிப்பொழுதிலே மனமாற்றம் அடைந்து தனது குற்றத்தை ஒற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த சிலுவையை வாங்கி முத்தமிட்டு மனம் மாறினான். அன்புக்குரியவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த சிறுமலர் தெரசா அவருடைய ஜெபம், தபத்தோடு கூடிய ஜெபம். இது கொட்டழத்தில் பத்திரிகையில் போட்டாங்க, மற்றவங்களாம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதிகமான சந்தோஷத்தை அடைந்தவர்கள் இந்த தெரசா அவர்கள். அதை பார்த்து ஆண்டவனுக்கு கோடான கோடி நன்றி சொன்னார்கள். இந்த ஆன்மாவை மீட்டு ரட்சித்ததற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி. கடைசி நேரத்தில், அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த திருச்சிலுவையை வாங்கி முத்தமிட்டு மனமாறினானே என்று. அன்புக்குரியவர்களே, இந்த அம்மா அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் ஒரு சின்ன குண்டூசி கீழே கிடந்தாலும் அதை ஆண்டவன் மீது கொண்டிருந்த அன்பினால் அதை எடுத்து நீங்கள் அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா ஒரு ஆன்மாவை மீட்டு ரட்சிக்கலாங்கிறாங்க. சின்ன சின்ன காரியம், பெரிய காரியங்களை நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன காரியங்களை பாவிகளுடைய ஆன்மாவினுடைய மனமாற்றத்துக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த ஆன்மாக்கள் மீட்டு ரட்சிக்கப்படுகின்றனவாம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவனின் அதிமிக மகிமைக்காக, பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுப்போம். இந்த சிறுமலர் தெரசாவின் வழியாக அவரிடம் காணப்பட்ட நல்ல பண்பு நலன்களை நமதாக்கி கொண்டு வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.